ராமேஸ்வரத்தில் உள்ள மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள அப்துல் கலாமின் சிலை அருகே பகவத்கீதையுடன் பைபிள் மற்றும் குரானை கலாமின் அண்ணன் பேரன் சலீம் வைத்துள்ளார். ராமேஸ்வரத்தை அடுத்த பேய்கரும்பில் கட்டப்பட்டுள்ள அப்துல் கலாம் மணிமண்டபத்தை கடந்த 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அங்கு அமைக்கப்பட்டிருந்த அப்துல் கலாமின் சிலை வீணை வாசிப்பது போல வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகே இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதையும் வைக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இடதுசாரிகள் தலைவர்கள் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதுகுறித்து விவாதங்கள் எழுந்த நிலையில் அப்துல் கலாமின் அண்ணன் பேரன் சலீம் இன்று காலை கலாமின் சிலை அருகே பைபிள் மற்றும் குரானை வைத்தார். அப்துல் கலாம் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்று தெரிவித்த சலீம் இதில் சர்ச்சை வேண்டாம் என்று கூறினார். அவருக்கு அதாவது நிறைய விஐபிகள் வர்றாங்க, நிறைய மக்கள் வர்றாங்க. ஒரு அந்த புக் திருக்குறான பைபிளும் வந்து அந்த பக்கத்தில் உள்ள கண்ணாடி பிள்ளையில் இருந்துச்சு. அது அவர்கள் மேலே வைத்தால் எடுத்து விட்டு ஏதாவது டேமேஜ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவங்க எடுத்து டிஆர்டிஓல இருந்து அங்க வச்சிருந்தாங்க. இது ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கன்வே பண்ண உடனே இமிடியேட்டா அவங்க எடுத்து வெளில வச்சுட்டாங்க அவங்க.